ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கருப்பு மூக்கல்லையும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு போண்டா தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணியும் கருப்பு மூக்கல்லையும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூக்கல்லையும் பச்சை பட்டாணி நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. கூட உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வாங்கம்மா, கடலை நல்லா ஊறிடுச்சு. கடலையும் பச்சை பட்டாணியும் ஊறி எடுத்து வேக போட்டுக்கலாம். ஒரு மெது போண்டா செய்யலாம். வாங்கம்மா, தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாமா. மூடி வச்சு வேக வச்சிடலாமா. வாங்கம்மா, போண்டா செய்கிறதுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறோம்மா. இன்னைக்கு அரைச்ச மாவு 2 கப்பு. 1 கப்பு கடல மாவு போட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் எடுத்தோம் இட்லி மாவும். தனி மிளகா பொடிமா 1 ஸ்பூனு. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஓமம் போட்டுக்கிறோமா, ஒரு சின்ன ஸ்பூனு. கொஞ்சம் போல ஆப்போசிட் அம்மா போட்டுக்கலாம். அரிசி மாவுலேயும் உப்பு இல்லை. இப்போ இதில் எல்லாம் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். அது தேவையான உப்பு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாமா. ஒரு 100 கிராம் விட்டுக்கிறேன். ஒரு சின்ன டம்ளர் தண்ணி. தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்களா, எல்லாம் மாவு கரெக்டாக பக்குவமாக கரைச்சி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்கம்மா, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியே அரிஞ்சு வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். அதில் ரெண்டு மிளகா பொடியே கட் பண்ணி வச்சுக்கிறோமா. இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிற பொடியோ கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பொடி கொத்தமல்லி போட்டுக்கலாமா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா. ஏன்னா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், கடலையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறோம். நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா, கடலை வேக வச்செல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு மிக்சியில் ஓட்டி ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பல்ஸ் ஓட்டியாச்சு.
நல்லா மசிஞ்சிச்சு. இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம்லாம் வதக்கி வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோம்மா. 2 கிழங்கு இருந்தது. நல்லா இந்த மாதிரி சீவி மிசிச்சுங்க. நல்லா வேக வச்சு தோலை சீவிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். வாங்கம்மா எல்லாம் நல்லா போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த உண்டை ரொம்ப போண்டா சூப்பராக இருக்குமா. இது கடலையும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு இந்த வெங்காயம்லாம் வதக்கி போட்டு செய்கிறோம்ல, ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா. வாங்க மாவு கலக்கிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சைஸில் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த சைஸு குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னும் கூட சின்னதாக ஒன்று பிடிச்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். மீதி இருக்க மாவு இன்னும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கம்மா எல்லாம் உண்டையும் பிடிச்சி வச்சுட்டேன். மாவு கரைச்சி வச்சுட்டோம். ஸோ அதை போட்டு பிடிக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சிச்சு. இந்தமாரி துவைச்சிட்டு அது விடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சணுமா. எண்ணெய் காஞ்சிட்டு பேர் போடணும். இந்த ஓமம் போட்டது அப்படியே ஓட வாசனை மணக்குது. எண்ணெயில் போட்டதும் மேல் மாவில் ஓமம் போடுவோம். எண்ணெயில் பொரிஞ்சிட்டு வாசனையாக இருக்கும். லேசாக அப்படி கலரி விடலாம். அப்படியே வெந்துட்டு அப்படியே தானா அதுக்கு வந்து பாருங்கம்மா. அப்படியே கலரி விட்டுருந்தோம். வாங்கம்மா எடுத்துக்கலாம். மேலே நல்லா கலர் ஆகிடுச்சு. நல்லா எல்லோ கலர் வந்துச்சு. நல்லா குண்டு குண்டு குண்டாடுறது பாருங்க. பாருங்க குண்டு குண்டா எப்படி இருக்குது பாருங்க. போண்டா கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க போண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கடலை போண்டா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கடலை பச்சை பட்டாணிலாம் போட்டு செஞ்ச போண்டா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குமா. மேலே பாருமா அப்படியே சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட அதோட சூப்பராக இருக்கும். நார்மல் போண்டாவோட இது ஹெல்த்தியான போண்டா. நம்ம பயிரெலாம் போட்டு பண்ணுறோம்ல, பச்சை பட்டாணி கடலைலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா. எல்லாம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்லாம். எல்லாம் வதக்கி செய்து தான் சூப்பராக பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க. பஞ்சு போல இருக்குது பாருங்க. மறக்காம இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இருக்கும்.